வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல வந்து இன்னைக்கு வந்து என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎஃப்ல வந்து 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்டேட் ஆயிருக்கு. 3.0னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்துல வந்து நம்ம வந்து பேன் 2.0 வெளியா இருக்குல்ல, அதே மாதிரி டிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து 3.0 வந்து வெளியாகுது. இதுக்கு முன்னாடி காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, 3.0 என்ன அப்படின்ற பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பிஎஃப்னா என்னன்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்த்துக்கலாம். நம்ம இ-சேவை சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 3.0 அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, பிஎஃப்ன்றது என்னன்னா, பிஎஃப்ன்றது ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிலேருந்து உங்களோட சேலரிலேருந்து 12% டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மந்த்லி ஆட் பண்ணி உங்களோட வந்து அக்கௌண்ட்ல உங்களோட அக்கௌண்ட் யூஏஎன் நம்பர் கொடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரெகுலராக இது பயன்படுத்துகிற விஷயம் தான். இதை வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து கிளைம் பண்ணிக்க முடியுமா, பண்ணிக்கலாம். இது கிளைம் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி எந்த எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மேனுவல் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வருஷன் வரைக்கும். அப்படி செகண்ட் வருஷனில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே கொஞ்சம் டிஜிட்டலாக வந்தாங்க. தேர்ட் வெர்ஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்து அதில் வந்து ஏடிஎம்எல் மூலிமா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் ரெண்டு நாள் பேசிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பேன் கார்டை வந்து எப்படி பார்ட் 1 இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தோன்னா 2.0 அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாரி பிஎஃப் வந்து 3.1 வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தமிழ் எக்கனாமிக்ஸ் அவங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக. என்னென்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இந்த கம்பெனியில் வந்து நம்ம பிஎஃப் வந்து எடுக்கிறது எப்படி, அது என்ன வருது, 2.0க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. என்னென்ன அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிஎஃப்ன்றது வந்து நம்மளோட எம்ப்ளாயோட ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 12% எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து வித்ட்ரால் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிறப்பாக இருந்துச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் ஒர்க் பண்ணி உங்களோட உங்கள் ஹெச்ஆர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் மூலிமா அங்கே பிஎஃப் ஆஃபீஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு பிஎஃப் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹெச்ஆருக்கு வந்து திரும்ப அதுக்கப்புறம் தான் கேஷ் வந்து மேனுவலாக கொடுப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அக்கௌண்ட்டில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு பேன் கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் வந்து உடனே ஆகாது. அது வந்து ப்ராசஸிங் டைம் வந்து ஒரு 10 நாள்லேருந்து 5 நாள் அந்த மாதிரி வந்து ப்ராசஸிங் டைம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டலாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி, யூஸருக்கு வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் கொண்டு வந்துட்டு என்ன பண்ண சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த ஏடிஎம்லனாலும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதுக்கான நடைமுறைகள் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மேனுவல் ஒர்க்கே செய்யக்கூடாது, எல்லாமே டிஜிட்டல் ஒர்க்காக செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சில இன்னும் பிஎஃப்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய கரெக்ஷன் பண்ணுறதுலாம் வந்து டேரெக்டாக பண்ண முடியாது, பிஎஃப் ஆஃபீஸில் தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிஎஃப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லை உங்களோட நேம் கரெக்ஷனு இல்லைனா வந்து பார்த்தோன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ஷனு இல்லை வேலை விட்டு நீக்குறீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இது வந்து டேரெக்டாக நம்மளே வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் பட் வந்து என்னென்ன இப்போ வந்து 3.0 வந்துச்சு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3.0ல பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் கார்டு மாதிரி ஸ்மார்ட் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கார்டு வச்சு நீங்கள் வந்து பணத்தை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னா டேரெக்டாக பண்ண முடியாது, எவ்வளோ அக்கௌண்ட்லையும் ஃபுல்லாக மட்டும் பண்ண முடியாது, உங்களோட ஷேர்லேருந்து வந்து இப்போ வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு 60% 40% வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருவீங்க. அந்த ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கார்டு வச்சு நீங்கள் பணத்தை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல வராங்க. இந்த விஷயம் இவ்வளோதான் 3.0ல. இதை பற்றி வேறு டவுட்டு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி பிஎஃப் பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேறு ஏதாச்சும் கிளாரிஃபை வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான ஹெல்ப் பண்ண வீடியோ வந்து கம்பல்சரி போட போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பை.